உனை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான். பெயர் சொல்லி அழைத்தேன், உனை அள்ளி அணைத்தேன். பெயர் சொல்லி அழைத்தேன், உனை அள்ளி அணைத்தேன். மார்போடு தாலாட்டி உருவாக்கினேன், உமை குருவாக்கினேன், உருவாக்கினேன், உமை குருவாக்கினேன். உனை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான். குருத்துவ பணி நிலைக்கு உம்மை தேர்ந்தெடுத்தோம். அபிஷேக எண்ணெயினால் உமையாட்கொண்டோம். தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கிணங்கி ஆண்டவர் மந்தையினை மேய்த்திட வந்தோம். ஏழைக்கும் எளியோர்க்கும் நற்செய்தி நவில, நீதியும் நேர்மையும் உன் வழியாய் பயில. ஏழைக்கும் எளியோர்க்கும் நற்செய்தி நவில, நீதியும் நேர்மையும் உன் வழியாய் பயில. உருவாக்கினேன், உமை குருவாக்கினேன், கருவாக்கினேன், என் உருவாக்கினேன். உனை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான். திருப்பலி நிறைவேற்றி கல்வாரி பலி செலுத்த புனிதத்தின் ஆவியினால் புது பிறப்பளித்தோம். திருவருட்சாதனத்தில் புத்துயிரளித்திடும் நீர் மாபரன் இயேசுவின் மறுவுருவன்றோ. ஒப்புரவால் பாவத்திற்கு மன்னிப்பு வழங்க, தூய்மையின் ஏலியாய் மனுக்குலம் துலங்க. ஒப்புரவால் பாவத்திற்கு மன்னிப்பு வழங்க, தூய்மையின் ஏலியாய் மனுக்குலம் துலங்க. உருவாக்கினேன், உமை குருவாக்கினேன், கருவாக்கினேன், என் உருவாக்கினேன். உனை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான். உனை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான். பெயர் சொல்லி அழைத்தேன், உனை அள்ளி அணைத்தேன். பெயர் சொல்லி அழைத்தேன், உனை அள்ளி அணைத்தேன். மார்போடு தாலாட்டி உருவாக்கினேன், உமை குருவாக்கினேன், உருவாக்கினேன், உமை குருவாக்கினேன். உனை அழைத்ததும் நான், உயிர் கொடுத்ததும் நான், உள்ளங்கையில் உனை பொறித்ததும் நான்.
அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை அன்பின் உறவுகளே, நேற்று புனித தோமையார் மலையிலே குருத்துவ அருட்பொழிவு பெற்று இன்று என் முதல் நன்றி திருப்பலியினை நம்முடைய பங்கில் ஆற்றுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இது என்னுடைய நன்றி திருப்பலி மட்டுமல்ல, இது நம்முடைய நன்றி திருப்பலி. இது நம்முடைய நன்றி திருப்பலி. நான் இன்று குருவாக இருப்பதற்கு இங்குள்ள ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய இறை அழைத்தலில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கும் என்னை சலேசியனாக உருவாக்குவதில் பெரும் பங்கு வகித்த இங்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய சலேசிய அருட்தந்தையர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொண்டும், இன்றைய நன்றி திருப்பலியினை மரி அன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஒரே குடும்பமாய் விழிப்பாய் இருந்து ஜெபிக்க நான் உங்களை வரவேற்கிறேன். இத்திருப்பலியினை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது வாடு தூத புனிதரையும் சகோதர சகோதரிகளிடமே நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனே, செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, என்னுடைய பெயர்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய உமது பேரருளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானி. நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழிநடத்த அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீர் வானங்களை பிளந்து இறங்கி வரமாட்டீரா? இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 63, இறைவசனங்கள் 16, 17, மேலும் அதிகாரம் 64, இறைவசனங்கள் 1 மற்றும் 3 முதல் 8 முடிய. ஆண்டவரே, நீர்தான் எங்கள் தந்தை. பண்டைய நாளிலிருந்து எம் மீட்பர் என்பதே உம் பெயராம். ஆண்டவரே, உம் வழிகளிலிருந்து எங்களை பிறழச் செய்வது ஏன்? உமக்கு அஞ்சி நடவாதவாறு எம் நெஞ்சங்களை கடினப்படுத்தியது ஏன்? உம் ஊழியர்களை முன்னிட்டும் உம் உரிமை சொத்தாகிய குலங்களை முன்னிட்டும் திரும்பி
வாரும். நீர் வானங்களை பிளந்து இறங்கி வரமாட்டீரா? மலைகள் உம் திருமுன் நடுநடுங்குமே. நீர் இறங்கி வந்தீர், மலைகள் உம் முன்னே உருகி ஓடின. தம்மை நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்றி வேறு யார்? முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதில்லை, செவியுற்றதும் இல்லை, கண்ணால் பார்த்ததும் இல்லை. மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போர்க்கும் உம்மையும் உம் வழிகளையும் நினைவில் கொள்வோர்க்கும் நீர் துணை செய்ய விரைகிறீர். இதோ நீர் சினமடைந்தீர், நாங்கள் பாவம் செய்தோம். நெடுங்காலமாய் பாவம் செய்திருக்க நாங்கள் மீட்கப்படுவது எங்கனம்? நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவரை போல் உள்ளோம். எங்கள் நேரிய செயல்கள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடை போல் ஆயின. நாங்கள் யாவரும் இலை போல் கருகி போகின்றோம். எங்கள் தீச்செயல்கள் காற்றைப் போல் எங்களை அடித்து சென்றன. உம் பெயரை போற்றுவார் எவரும் இல்லை, உம்மை பற்றி கொள்ள முயல்பவர் எவரும் இல்லை. நீர் உம் முகத்தை எங்களுக்கு மறைத்துள்ளீர், எங்கள் தீச்செயல்களின் பிடியில் எங்களை அழிய விட்டீர். ஆயினும் ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை. நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன். நாங்கள் அனைவரும் உம் கைவேலைப்பாடுகளே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என காத்திருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 3 to
9 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கும் என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்க பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்களானீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருள் கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 33 37 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. நெடும் பயணம் செல்ல இருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும் போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாய் இருக்கும்படி வாயில் காவலருக்கு கட்டளையிடுவார். அதுபோலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள். ஏனெனில் வீட்டு தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென்று வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லுவதை எல்லோருக்குமே சொல்கிறேன், விழிப்பாயிருங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறையேசுவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, காத்திருந்தால் கடவுள் வருவார் என்பதை நினைவூட்டுகின்ற இந்த திருவருகை காலம், திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இறைவனுக்காக ஏங்கிக் கொண்டிருக்க வேண்டும், இறைவனை தேட வேண்டும், இறைவனை தேடி அவரை கண்டடைய அவர் வரும்பொழுது நம்முடைய உள்ளம் திறந்திருக்க நம்மையே தயார் செய்ய வேண்டும். கண்டிப்பாக அவர் வருவார், இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்பதை திருவருகை காலம் நமக்கு நினைவூட்டுகின்றது, நம்மை தயார் செய்கின்றது. காத்திருந்தால் அந்த இறைவனை முழுமையாக பெற முடியும் என்பதை நம்முடைய அருட்தந்தை அலெக்ஸ் அவருடைய வாழ்க்கையும் இப்பொழுது காட்டுகின்றது. 16 ஆண்டுகள் கற்பனை என்று உருவெடுக்கின்ற இந்த நேரம், நேற்று குருப்பட்டம் பெற்ற நாள். பல ஆண்டுகள் கனவு, 16 ஆண்டுகள் கனவு நிறைவேறுகின்ற இந்த நேரம், முதல் திருப்பலி. இன்று அவரோடு இணைந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோம். 16 ஆண்டுகள் கரையின் மேலே கண்களை பதித்த அவரை வாழ்த்துகின்றோம். அவருடைய வாழ்க்கை குருத்துவ வாழ்க்கை, புனிதமான வாழ்க்கையாக, இந்த புதிய வாழ்க்கையை பிறருக்கு இறையேசு அளிக்கின்ற வாழ்க்கையாக அமைய அவருடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அவரை வாழ்த்துகின்றோம். இட்ஸ் பியூட்டிஃபுல் டு பி அ ப்ரீஸ்ட். இங்கே குருக்கள் நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். ஓகே, குருத்துவ வாழ்க்கை என்பது மிக மிக அருமையான வாழ்க்கை. எளிதல்ல, ஆனால் அருமையான வாழ்க்கை. ஏனென்றால் இறையேசுவை உட்கொண்டு இறையேசுவை தாங்கி செல்லுகின்ற அந்த பெட்டகமாக அமைகின்ற ஒரு வாழ்க்கை குருத்துவ வாழ்க்கை. இறை வல்லுனர் கால்ராணர் சொல்லுவார், நம்ம எல்லாம் புதுமைகளை தேடிட்டு இருக்கோம் இல்லையா? நிறைய புதுமைகள் நம்முடைய வாழ்க்கையில். கை ஒன்றிடுச்சுன்னா புதுமை வேணும், கால் போயிடுச்சுன்னா புதுமை வேணும், உடல் நோய் புதுமை வேண்டும், திருமணம் நன்றாக அமைய வேண்டும், பிள்ளைகளை பெற வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல எஜுகேஷன் வரணும், புதுமைகளை தேடிக்கொண்டிருக்கிற நாள். குருத்துவ வாழ்க்கை என்பது கால்ராணர் சொல்லுவார், அன்றாட புதுமை. இந்த பீடத்தின் மேலே இந்த பாவ கரங்கள், மனித கரங்கள், இந்த கரங்கள் வழியாக தூய ஆவியின் வல்லமையால் அந்த அப்பமும் ரசமும் இறை இயேசுவுடைய உடலாக இரத்தமாக மாறுகின்ற அந்த நேரம், அதை பெறுகின்ற உட்கொள்ளுகின்ற அந்த நேரம், அதை மக்களுக்கு அளிக்கின்ற அந்த நேரம், இதெல்லாம் மகத்துவமிக்க நேரங்கள். இட்ஸ் பியூட்டிஃபுல் டு பி அ ப்ரீஸ்ட். இறையேசுவை உணர்ந்து, இறையேசுவை உள்ளத்திலே தாங்கி, உடலிலே தாங்கி, இந்த இறையேசுவை பிறருக்கு அளிக்க எங்களை ஆண்டவர் கருவிகளாக தேர்ந்தெடுத்து அழைத்து ஆற்றல் அளித்து அனுப்புகின்ற அந்த அருமையான வாழ்க்கை இது. ஆனால் எளிதல்ல என்று அருட்தந்தை அலெக்ஸ் இங்கு நம் முன்னாலே திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். 16 ஆண்டுகளுடைய உழைப்பு, 16 ஆண்டுகளுடைய தயாரிப்பு, 16 ஆண்டுகள் அந்த இலக்கின் மேலே கண்களை பதித்ததனால் வருகின்ற அதனுடைய விளைவு. இவரை வாழ்த்துகின்றோம். இவரை அருமையான பிள்ளையாக கருவிலிருந்து பெற்றெடுத்து வளர்த்த பெற்றோரை அவர்களை வாழ்த்துகின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருந்த நம்மில் பலர் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த அருமையான நாளிலே, இந்த அருமையான நேரத்திலே அவருக்கென்று இந்த நேரத்துக்கல்ல, வாழ்க்கைக்காக எடுத்த இலக்கு, அது எளிமையாக எடுத்த இலக்கு அல்ல, சிந்தித்து அனுபவித்து அதை இனி ஒவ்வொரு நாளும் கல்லறை வரை இதையே நான் வாழ்வேன் என்று அவர் எடுத்த அந்த விருது வாக்கு இலக்கு மிக மிக அருமை. அவர் சொல்வதை செய்யுங்கள். 3 வார்த்தைகள், ஆகவே 3 கருத்து. இதை படித்தவுடனே அங்கே இத்தாலியில் இருக்கும் பொழுது இதை பற்றி அவரிடம் என்னிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ஏன் அதை எடுத்தார், ஏன் இந்த இறை வார்த்தை, தேவ அன்னையினுடைய வார்த்தை, கனவு திருமணத்திலே அவருடைய வார்த்தை,
ஏன் அவருடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று அவர் தேர்ந்தெடுத்தார் என்றெல்லாம் பகிர்ந்து கொண்டோம். அது பேசும்பொழுது முதல் திருப்பலிக்கும் நீங்கள் மறைவுரை ஆற்ற வேண்டும் சொல்லும் பொழுது எனக்கு மனதிலே வந்த ஒரு 2ஆம் ஆண்டு கல்லூரி மாணவி எங்களுக்கு ஒரு முறை பெங்களூரில் எடுத்து சொன்னது எளிமையான வார்த்தை. 450 சபை தலைவர்கள், தலைவிகள், மத ஜெனரல்ஸ், ப்ரொவின்ஷியல்ஸ் எல்லாம் அங்கே இருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு 4 பேர் பேனல் டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷன் டைமில் 2ஆம் ஆண்டு கல்லூரி மாணவி வார்த்தை நிக்கோலா பேசிக்கொண்டிருந்தார் அவருடைய அனுபவத்தை பற்றி. கடைசியில் ஒரு பெரிய வயது முதிர்ந்த ஒரு மத ஜெனரல் அங்கே கேட்டாங்க, நிக்கோலா எங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு வார்த்தை சொல்ல, ப்ரொவின்ஷியல்ஸு, மத ஜெனரல்ஸ், ஃபாதர் ஜெனரல்ஸ் எல்லாரும், பிரதர் ஜெனரல்ஸ் எல்லாருக்கும் சுருக்கமாக சொல்ல. அவர் சொன்ன நான் சின்ன பிள்ளை, நீங்கள் எவ்வளோ பெரியவங்க கேட்குறீங்க, ஆனால் சுருக்கமாக மனசில் தூய் ஆவி எனக்கு சொல்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். லிவ் ஜீசஸ், கிவ் ஜீசஸ். லிவ் ஜீசஸ், இயேசுவாக வாழ வேண்டும், இயேசுவை கொடுக்க வேண்டும். லிவ் ஜீசஸ், கிவ் ஜீசஸ். தேங்க்யூ மதர். இதுக்கு மேலே ஒன்றுமே வார்த்தை வரலை. இன்னைக்கு நம்முடைய அருட்தந்தை அலெக்ஸ் தேர்ந்தெடுத்துக்கின்ற இது இறை வார்த்தை. இதை அழகாக சொல்லுங்கள். தேவனை சொன்ன வார்த்தை. கருவிலே தூய் ஆவியால் இறைவனுக்கு உரு கொடுத்து உரு பெற்று அவரை உலகிற்கு அளித்த அந்த அன்னை இன்று நம்முடைய உள்ளங்களுக்கு, இல்லங்களுக்கு அதே வார்த்தையை சொல்கின்றார் அருட்தந்தை அலெக்ஸ் வழியாக. அவருடைய வாழ்க்கையும் அதுவாக அமைய வேண்டும் என்று தேவ அன்னை. எனக்கு ஆச்சரியமே இல்லை. ஏனென்றால் 6 ஆண்டுகள் அவர் அந்த ஆலயத்தில் எவ்வளோ நேரங்கள் அமர்ந்திருப்பார். தேவனையனுடைய சகாயனுடைய திருத்தலத்திலே எவ்வளோ நேரம் உள்ளே அமர்ந்திருப்பார், எவ்வளோ நாள் சுற்றி வந்திருப்பார் அந்த தூரி நகரிலே. கண்டிப்பாக அந்த அன்னை இந்த பிள்ளைக்கு இந்த வார்த்தையை இன்று கொடுத்து அவர் சொல்வதை செய் அலெக்ஸ் என்று இவருக்கு இந்த புதிய வாழ்க்கையை அளிப்பதற்கு அவளும் ஒரு காரணம். அன்னையினுடைய இந்த வார்த்தைகள், அவர் சொல்வதை செய்யுங்கள். யார் அந்த அவர்? இயேசு மையமாக வேண்டும். இனி அலெக்ஸ் தூய பவுல் அடிகளாறு போல இனி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் துடிக்க வேண்டும். வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. கலாத்தியர்கள் திருமுகத்திலே 2வது அதிகாரத்திலே 19, 20 இறை வார்த்தைகளிலே அவர் அருமையாக சொல்லுகின்றார் இல்லையா? எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். என்னுள் இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கின்றேன். இனிமேல் அலெக்ஸுக்கு மற்ற உலக காரியங்கள், மற்ற காரியங்கள் அதல்ல, இயேசுவாக மாற வேண்டும், இயேசு மையமாக வேண்டும். இனி இயேசு என்ன சொல்லுகின்றார் என்பதை மட்டுமே நினைக்க வேண்டும். கொலோசியர்கள் திருமுகத்திலே மிக அருமையாக தூய பவுல் அடிகளார் சொல்லுகின்றார், நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேல் உலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள், கிறிஸ்துவோடு உயிர் பெறுங்கள். இனி அலெக்ஸ் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இயேசு. அவர் திருப்பலி நிறைவேற்றுவதும், அவர் அப்பத்தையும் ரசத்தையும் தூய ஆவியினுடைய வல்லமையினால் அது அவர்கள் கரங்களாக பாவ கரத்தினாலே, மனித கரத்தாலே மாறும் பொழுதும், அதை பிறருக்கு அளிக்கும் பொழுதும் அவர் சொல்லும் செயலும் இயேசுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். அவர் எல்லாம் அவரே, எல்லாம் இயேசுவே. 2வது, அவர் சொல்லுவதை செய்யுங்கள். அவர் சொல்லுவதை செய்யுங்கள். என்ன சொல்லுகின்றார்? இனி அருட்தந்தை அலெக்ஸ் இயேசுவை மையப்படுத்துகின்றார் என்றால் எல்லாம் இயேசுவின் திருப்பாதத்திலே அமர்ந்து அவருடைய திருவுளத்தை மட்டுமே நாட வேண்டும். ரோமர்கள் திருமுகத்தில் 12வது அதிகாரத்திலே தூய பவுல் மீண்டும் சொல்லுகின்றார், இந்த உலகத்தின் போக்கின்படி வாழாதீர்கள், ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என
தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். He has to constantly seek God's will. கடவுள் என்ன செய்கின்றார்? ஏனென்றால் என்னிலே வாழ்வது இயேசு, நான் வாழ்வது அவருக்காக. ஆகவே அவர் என்ன சொல்லுகின்றார்? டான் போஸ்கோ அவருடைய குருப்பட்ட நாளிலே 9 தீர்மானங்கள் எடுத்தார். 9. அதில் ஒன்று முக்கியமாக சொல்லுவார், இனி ஒவ்வொரு நாளும் தியானத்திலும் ஆன்ம சிந்தனையிலும் ஆன்ம காரியங்களை படிப்பதிலும் என்னுடைய நேரத்தை செலவிடுவேன். கொஞ்ச நேரமாவது செலவிடுவேன். நாள் டூரிங் த டே, நாளிலே என்னுடைய செயல்களுக்கு இடையிலே நற்கருணை சந்திப்பு, முடியவில்லை என்றால் நற்கருணைக்கு ஜெபம், திருப்பலிக்கு முன்னால் ஒரு 15 நிமிடம், திருப்பலி பிறகு நன்றியாக 15 நிமிடங்கள் நான் செலவழிப்பேன். அவருடைய புனித பட்டத்திற்கு அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் கேட்டாங்க, வத்திக்கானில் என்ன கேட்டாங்க அப்படின்னா, அவர் தான் ஓடி 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 தெரு தெருவாக அலைஞ்சிட்டு இருந்தார், பிள்ளைங்க பின்னாலே சுற்றிட்டு இருந்தார், அவர்களுக்காக ஓடி ஓடி வேலை செய்யிட்டு இருந்தார், எங்கே ஜெபித்தார் அவர் என்று கேட்கும் பொழுது மற்றொருவரும் பதில் சொன்னார், எப்பொழுது ஜெபிக்கவில்லை. இயேசுவை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தார், இயேசுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தார், அதே சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார், இயேசுக்காக இயேசுவோடு நேரத்தை செலவிட்டார். எப்போ ஜெபிக்கவில்லை? நிறையா நேரத்தில் இரவிலே டான் போஸ்கோ அங்கே உட்கார்ந்து அப்படியே டயர்டாக கண்ணை மூடி டயர்டாக அப்படி தலை சாட்சி அப்படி நம்ம தூங்கி தூங்கி விழுவோம் இல்லையா, அது போல் அப்படியே தூங்கி தூங்கி விழுந்துட்டுருப்பார். இருந்தாலும் ஆலயத்திலே அமர்ந்தார், இயேசுவின் திருப்பாதத்திலே அமர்ந்தார். அன்னை தெரேசா மையத்துக்கு போனீங்கன்னா கல்கத்தாவில் அன்னை தெரேசா இறந்துட்டாங்க அப்படின்ற நினைவோடு நீங்கள் போகலைன்னா அங்கே உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சிலையை செய்து அந்த ஆலயத்தில் கோயிலில் அந்த கதவுக்கு பக்கத்தில் அப்படி வச்சுருப்பாங்க. அதை உள்ளே நுழைஞ்சோடனே அப்படியே அன்னை தெரேசா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏனென்றால் எவ்வளவு வேலை இருந்தாலும் தெரு தெருவாக அலைந்தாலும் அங்கு இறை இயேசு திருப்பாதத்திலே 1 மணி நேரம் செலவிட்டவள் அதே டான் போஸ்கோ. அதுதான் அலெக்ஸ் என்று எடுக்கின்ற அந்த குறிக்கோளும். அவர் சொல்வதை செய்யுங்கள். அவர் என்ன சொல்லுகின்றார்? அலெக்ஸுடைய வாழ்க்கை இனி பல ஆண்டுகள் சலீஷிய தோட்டத்திலே இறை மக்களுக்காக, முக்கியமாக ஏழை எளிய அனாதை பிள்ளைகளுக்காக, இளையோருக்காக செலவிட வேண்டும். ஆனால் இறை இயேசு மறந்துவிடக்கூடாது. வேலை செய்வதற்காக இறை இயேசு அவரை அழைக்கவில்லை. அவரோடு இருப்பதற்கு முதல்ல மார்க்கு நற்செய்தியில் அழகாக சொல்ல 3:14 அவரோடு இருப்பதற்கும் அவரால் அனுப்பப்படுவதற்கும். ஆகவே இன்று அந்த 2வது வார்த்தையும் மிக மிக முக்கியம். அவர் சொல்வதை செய்யுங்கள். தொடர்ந்து அவருடைய விருப்பத்தை தேடிக்கொண்டிருக்க வேண்டும். செய்யுங்கள். சலீஷிய வாழ்க்கை என்பது சபை சோறு போடுது, திருச்சபை திருநிலப்படுத்துது. நேற்று 28ஆம் தேதி மக்கள் மதிக்கிறாங்க, எனக்கு என்னையா கவலை அப்படின்னு ஏனோதான வாழுகின்ற வாழ்க்கை அல்ல, குருத்துவ வாழ்க்கை. அன்னை மார்கரெட் அம்மாள் டான் போஸ்கோடைய அம்மா அழகாக குருத்துவ நாளில் சொன்னாங்க, மை சன், டு பிகம் அ பிரீஸ்ட் இஸ் டு பிகின் டு சஃபர். குருவாக வேண்டும் என்றால் துன்பப்பட வேண்டும். எதனால் துன்பப்பட வேண்டும்? அழகாக மெழுகு திரியெல்லாம் ஏற்றினோம். மெழுகு திரியாக தன்னை அழிக்க வேண்டும். இயேசுக்காக வாழும் பொழுது இயேசுவை பிறருக்கு அழிக்க வேண்டும். ஏனோதான் என்று வாழுகின்ற வாழ்க்கை குருத்துவ வாழ்க்கை அல்ல. எங்கள் வாழ்க்கை அருமையான வாழ்க்கை, ஆனால் கடினமான வாழ்க்கை. எதனால் கடினமான வாழ்க்கை? தியாகம் செய்வதால நிறைய துன்பங்கள் பட வேண்டியிருக்கும். நீதியோடு நேர்மையோடு வாழ வேண்டும் என்றால், ஏழை எளிய மக்களுக்காக எளிய மக்களோடு வாழ வேண்டும் என்றால் எளிமையான வாழ்க்கை அல்ல. ஆனால் அப்படிதான் வாழ வேண்டும். அதுக்காக தான் இறக்க வேண்டும். எனக்கு டான் போஸ்கோடைய ஒரு முக்கியமான படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது கிறிஸ்டிங் இருக்கார், அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முறை தூரின் போகும்பொழுது அங்கே நிறைய கிஃப்ட் வச்சுட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு
எதை ஒன்றா நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னாங்க. நான் அப்போ தான் வெளியே இங்கேருந்து போனதால் சரி நீங்கள் எல்லாம் எடுங்க, அப்புறமா நான் எடுக்கிறேன் அப்படி. இல்லை நீங்கள் போய் பாருங்கள் ஃபாதர், உனக்கு எது வேணும் எடுத்துக்கங்க, கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு எல்லாம். அந்த டொன் பாஸ்கோடைய படம் அது மேலே என்னுடைய கண் பதிந்தது. அது ஆனால் கடைசியில் எடுத்துக்கலாம் அப்படின்னா கடைசியில் அது இல்லை, யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் அந்த ரெக்டர் கேட்டார், ஒன்றும் எடுக்கலையா? இல்லை, ஒரு படம் ஒன்று அது மேலே என் கண்ணு போச்சு, ஆனால் அது யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எந்த படம்? அப்புறமா அதை கிறிஸ்து வழியாக அதை எனக்கு அனுப்பி வைத்தார். என்ன படம் அப்படின்னா, டொன் பாஸ்கோவுடைய இறுதி ஆண்டுகளிலே எடுத்த ஒரு புகைப்படம். சோர்ந்து, உடல் சோர்ந்து அவருடைய அந்த இறுதி நாட்களில் எடுத்த படம். டொன் பாஸ்கோ ஒரு ஆக்சிடென்ட்ல சாகலை, ஒரு பெரிய நோயில் சாகலை, ரொம்ப வயது முதிர்ந்த காலத்தில் சாகலை. உழைத்து 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 தன்னுடைய வாழ்க்கையை கரைத்து கொண்டார். அருட்தந்தை அலெக்ஸுடைய வாழ்க்கை, இன்று தொடங்குகின்ற வாழ்க்கை, முதல் திருப்பலி அருமையான வாழ்க்கை, ஆனால் ஆடம்பரமான வாழ்க்கை அல்ல. எளிய மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக தன்னை கரைத்து கொள்ளுகின்ற அந்த வாழ்க்கை. நேற்று அருமையாக, இதில் நிறைய பேர் நேற்று அங்கே இருந்திருப்பீங்க, அருமையாக ஆயர் பேசினார். முக்கியமாக ஏழை எளிய மக்கள் அவர்களுக்காக தன்னை கரைத்து கொள்ளுகின்ற குருத்துவ வாழ்க்கை. அவர் சொல்வதை செய்யுங்கள். ஒயினை கொடுத்தாரு, இயேசுவும் மாற்றினார், தண்ணீரை ரசமாக மாற்றினார். யாருக்காக? ஏழை எளிய மக்களுக்காக. அருட்தந்தை அலெக்ஸ் இயேசுவின் சீடன். அதே போல தூய டொன் பாஸ்கோவுடைய மகன். தூய டொன் பாஸ்கோ யார்? ஏழை எளிய மக்களுக்காக சிறு வயதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை கரைத்து கொண்டவர். வசதியானவர்களுக்காக அருமையான பணிகள் எல்லாம் வந்தன. ஆனால் அவருடைய இலக்கு எல்லாம் என்ன? அப்பா இல்லாமல் நான் கஷ்டப்பட்டேன், வறுமையிலே நான் வாடினேன், என்னை போல யாருமே வாடக்கூடாது. என்னை போல அப்பா இல்லாத பிள்ளைங்க, அம்மா இல்லாத பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளை இதோடு முடித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று தேவ அன்னை சொன்னதும், அதை அருட்தந்தை அலெக்ஸ் தன்னுடைய விருது வாக்காக எடுத்துக்கொண்டதும் நமக்கும் ஒரு முன்னோடி. குடும்ப வாழ்க்கையிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய இலக்காக இது அமைய வேண்டும். அவர் இயேசு மையமாக வேண்டும். அவர் சொல்வதை நம்முடைய வாழ்க்கையாக. ஆகவே என்ன சொல்கின்றார் எல்லா சூழலிலும்? வாட் இஸ் ஹிஸ் வில்? அவருடைய விருப்பம் என்ன? இலக்கு என்ன? அவர் எனக்கு சொல்கின்ற வார்த்தை என்ன? மூன்றாவது, அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயலாக்க முடிய மக்களாக நாம் மாற வேண்டும். ஆகவே இன்று அருட்தந்தை அலெக்சாண்டர் கிறிஸ்டோபர் அவரை வாழ்த்தும் பொழுது இதையே, இந்த விருது வாக்கு அவருடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று அவருக்காக நாம் ஜெபிப்போம். அந்த விருது வாக்கு நம்மிலே உருவெடுக்க நமக்காகவும் ஜெபிப்போம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று
பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளையும் நமக்கு தேவையான அனைத்து நலன்களையும் இறைவன் இன்று நமக்கு தரும்படி மன்றாடுவோம். எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் நல்லாயனாம் இயேசுவை பின்பற்றி சமாதானத்தின் தூதுவர்களாகவும் அன்பின் வழிகாட்டிகளாகவும் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். நல்லாயனே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலமின்றி மக்கள் நலனில் அக்கறை கொண்டு பணியாற்ற வேண்டிய அருளை அவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தையே, ஒரே திருமுழுக்கினால் உமக்கு சொந்தமான நாங்கள் முழுமையான விசுவாசத்தினால் இணைக்க பெற்று ஒரே குடும்பமாக உமது அழைப்பிற்கேற்ப வாழவும் உண்மைக்கு சான்று பகர்ந்து வாழவும் உமது ஆவியை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர்வதிக்கும் இறைவா, இந்நாள் வரையில் எம் புதிய குரு அருட்பணி கிறிஸ்டோபர் அலெக்சாண்டர் அவர்களுக்கு நீர் செய்த சகல நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவரை மென்மேலும் ஆசீர்வதித்து தமது குருத்துவ வாழ்வின் வழியாக உமது கருவியாக விளங்கிட அருள் புரியும். குறிப்பாக இவரை திருச்சபைக்கும் சலேசிய சபைக்கு அர்ப்பணித்த இவரது பெற்றோர்கள், சகோதரர், உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றாம் எம் இறைவா, எம் புதிய குரு அருட்பணி கிறிஸ்டோபர் அலெக்சாண்டர் அவர்களுக்கு இறை அழைத்தலை உணரச் செய்து பல்வேறு விதங்களில் அவருக்கு பயிற்சி அளித்து ஒரு சிறந்த குருவானவராக உருவாக்கி இருக்கும் சலேசிய சபையில் உள்ள அனைத்து குருக்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். மென்மேலும் இந்த சபை வளர்ச்சி அடைந்து பல இளைய உள்ளங்கள் இந்த சபையில் சேர்ந்து தொன்போஸ்கோவின் வழிகாட்டுதல்களோடு உமது பிரசன்னத்தை உணர்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களுக்காகவும் இறைவனின் ஆசீர் நம் குடும்பங்களில் என்றும் நிலைத்து நிற்கவும், அவருடைய ஆற்றலும் வல்லமையும் நம்மை வழிநடத்தவும் அவரிடம் நம்முடைய தேவைகளையும் உருக்கமாக மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இறைவா, உங்கள் பாதம் வருகின்றேன், இல்லையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நாள்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருட்பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வலுபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைந்து புகழ்ந்து பாடுவதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வாழ்வாரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் எங்களது பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகின்ற நிறைவான அமைதி மகிழ்ச்சியோடு நம் அருகில் இருப்பவர்களிடம் பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, நன்னெறிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு இன்றும் தங்குவதாக. இறைவனின் ஆசிரை பெற்றவர்களால் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. பிரியமானவர்களே, நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தை கிறிஸ்டோபர் அலெக்சாண்டர் அவர்கள் நேற்று செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயருடைய கரங்களினால் சலேஷ குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அதனுடைய வெளிப்பாடாக தன்னுடைய முதல் மற்றும் நண்டு திருப்பலியை நம்முடைய ஆலயத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று பல முயற்சிகளையும் அதோடு மட்டுமல்லாது செயல்பாடுகளையும் அவருடைய சலேஷ சபையை சார்ந்த குருக்களோடு ஒத்துழைத்து மிக திறப்பட சிறப்பாக இந்த திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி இறைவனுடைய ஆசிரியையும் அருளையும் நமக்காக பெற்றுக் கொடுத்தார். ஆகவே இந்த ஒரு நல்ல வைபவத்தில் நாம் அவரை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். அதே நேரத்திலே நம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சலேஷ சபை குருக்களையும் அதோடு அவருடைய உற்றார் உறவினர்களையும் நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம்.
இப்பொழுது நம்முடைய மரியாதை தெரிவிக்கும் வண்ணமாக நம்முடைய பங்கு பேரவையினுடைய துணைத் தலைவர் திரு குணசீலன் அவர்கள் பொன்னாடை போர்த்து அவரை கௌரவிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்களுடைய தலைவர் திரு ஜான் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள். ஒளியாக மே மாதம் 24ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு இதோ இதே கோவிலில் என்னுடைய அவருடைய பணி செய்ய அழைத்து இந்நாள் வரை காத்து வழி நடத்தி என்னை குருத்துவ அருள்பொழிவின் வழியாக திருநிலைப்படுத்தி இன்று அவர் பணி செய்யும் கருவியாக மாற்றமைக்காக
எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் முதன்கள் நன்றிகள். இந்த பாடலை பாடும் பொழுது ஒவ்வொரு முறையும் என்னுடைய அந்த 16 வருட காலங்களாக என்னுடைய இறை பயணத்தின் ஆணிவேராக இருந்த இறைவனை ஒவ்வொரு முறையும் இந்த பாடல் வழியாக வழிபடும் பொழுது என்னுடைய இறை பயணத்தை, என்னுடைய இறை அழைத்தலை நான் உணர்ந்து கொள்ள இந்த பாடல் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு முறை பாடும் பொழுதும் இறைவனின் ஆற்றலும் பிரசன்னமும் என்னோடு மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தினருக்கும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை நான் உண்மையாகவே உணர்ந்திருக்கின்றேன். இறை திருவுளம் இதுவென கண்டுணர்ந்து அதற்கு இசைந்து என்னை தங்களின் விசுவாசத்தினாலும் பாசத்தினாலும் ஜெபத்தினாலும் உருகுடுத்து வளர்த்தெடுத்த என் பெற்றோருக்கு என் இறைவனை நினைக்கிறேன். என்ன செய்வதென்று தெரியாமல் நான் 12வது படித்து முடித்தப்புறம் ஒரு சின்ன ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். 12வது படித்து முடித்தப்புறம் என்ன செய்வது தெரியாமல் வீட்டில் உள்ள அம்மா அப்பாவுக்கும் தெரியல. ஸோ இங்கே வந்து கடவுளோட பேசினேன். எனக்கு மட்டும் ஏன் இது மாதிரி, எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இது மாதிரி ஒரு விவாதம் தான் இங்கே நடந்தது. மே மாதம் 24ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு அந்த இடத்திலே என்னுள் இருந்த ஒரு பேசும் ஒளியானது எனக்கு அறிவித்தது, என்னை போல் இருக்கின்ற ஒவ்வொரு இளையோருக்கும் தனியாக என்ன செய்வதென்று தெரியாமல் இருப்பவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணி. நீ ஒருவன் மட்டும் கஷ்டப்படலப்பா, உன்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணி. அந்த நாளில் அந்த உள்ளுணர்வில் அந்த இன்னர் வாய்ஸ் சொல்லுவாங்க, அந்த வார்த்தை தான் இன்று வரை இந்த 16 ஆண்டுகள் என்னை இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக வழிநடத்தி வந்தது என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அவர் மீது மட்டும் அன்பு செய்யுங்கள், அவர் மீது மட்டும் அவருடைய வார்த்தைகளை மட்டும் கேட்டறியுங்கள், மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார். நான் குருமடத்தில், ஏன்னா வீட்டில் முதப்பில் நான் குருமடத்துலேருந்து அங்கே வீட்டிலேருந்து குருமடத்துக்கு போகிறேன். வீட்டில் தம்பி அவரும் படிச்சுட்டு இருக்காரு. எல்லா அப்பா அம்மாவுக்கு இருக்கிற ஒரே கவலைனா என்ன, மூத்த பையன் கஷ்டப்படுற குடும்பம், படித்து பெரியலாகி நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நான் இந்த ஒரு இறை வார்த்தை என்னுள் இருந்து வெளிப்பட்டதை எண்ணி எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, இது வந்து உன்னுடைய விருப்பமாக இருக்காது, கடவுளுடைய விருப்பமாக இருக்கும், நீ அவருடைய விருப்பப்படியே செய். இந்த அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் சொல்கிறாங்க. அவர் அன்று என்னுடைய தாய் தந்தையர்கள் மூலமாக எனக்கு சொல்வதை நான் செய்திருக்கிறேன். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த 16 ஆண்டு கால குருத்துவ இறை அழைத்தலின் வழி. எனவே என்னுடைய பெற்றோருக்கு என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகள். அவங்ககிட்ட நிறையா சொல்லலாம், அப்பா அம்மா தானே போனான்னு சொல்லிக்கலான்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு முக்கியமாக நான் சொல்லணும். பிறகு என் ஆன்மீக பயணத்தில் முன்னேறி சென்றிட முதுகெலும்பாய் முக்காலமும் துலங்கிடும் என் தம்பி இன்று நேற்று மற்றும் என்னுடைய வாழ்விலே எனக்கு பின் என்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி செல்கின்ற என்னுடைய தம்பி ஜோசப் மற்றும் குடும்பத்தினர்
ஜூடி, அவருடைய பிள்ளை ஜோ ஆண்ட்ரூ, அவருக்கு நன்றிகள் பல. ஏன்னா தம்பி இல்லைன்னா தம்பி உடையான் பனைக்கு அஞ்சான்னு சொல்கிற மாதிரி தம்பி எல்லாம் பார்த்துப்பான் அப்படின்னு தான். தம்பி பார்த்துப்பாதுக்கு முன்னாடி இறைவன் என்னிடத்தில், என் குடும்பத்தில், என்னுடைய இடத்தில் அவர் இருந்து வழிநடத்துவார். இந்த ஒரே ஒரு வசனம் தான் நான் தொன்போஸ்கோ இளங்குரு மடத்திலே முதல் நாள் 8 ஜூன் மாதம் 2004 நான் உள்ளே போனோன்னா கோயில், அங்கிருந்த கோயிலில் முட்டி போட்டு வேண்டிக்கிட்டு, இறைவா நான் இதோ வருகிறேன் உன் பணி செய்ய, எனவே என்னுடைய இடத்தில் நீர் இருந்து என் குடும்பத்தை நீ வழிநடத்த வேண்டும். இந்த ஒரு சின்ன ஜெபம் தான். இந்த சின்ன ஜெபத்தின் வெளிப்பாடு, அந்த ஜெபத்தின் ஆசி, இறைவனின் ஆசி எங்கள் குடும்பத்திலே இந்த 16 ஆண்டு காலங்கள் இருந்ததை உண்மையாகவே நான் உணர்ந்திருக்கிறேன். அது அங்கே காந்தி நகரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். எங்கள் அப்பா அம்மா கூட கஷ்டப்படுற நிலைமையும் சரி, இப்பொழுது இருக்கிற நிலைமையும் சரி, எல்லாவற்றுக்கும் காரணம் இறைவனும், இறைவன் வழியாக அவர் செய்த அனைத்து நன்மைகளும் என் குடும்பத்திற்கும், அவர் வழியாக என்னுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுள் இறையளித்தல் என்னும் விதையை தூவி அவ்விதை வளர்ந்து விருட்சமாகிடும் வரையில் எம்மை சீரிய முறையிலும் அக்கறையுடனும் வழிநடத்திய என் முன்னாள் இந்நாள் பங்கு தள அருட்பணியாளர்களுக்கு என்னுடைய நன்றி. 16 ஆண்டுகளாய் தங்களையே தியாகம் செய்து என்னை செதுக்குவதில் பெரும் பங்கு வகித்த அனைத்து சலேசர்களுக்கும், குருமட அதிபர் தந்தையர்களுக்கும், ஆன்மீக வழிகாட்டி தந்தையருக்கும், இதர பேராசிரியர் தந்தையர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் என் இதயம் கலந்த நன்றிகள். தாராளமாய் வாரி வழங்கி என் அன்றாட தேவைகளை எவ்வித குறைவும் இன்றி நான் நிறைவாய் பெற்றிட உதவி நல்கிய அனைத்து ஈகையாளர்களுக்கும், குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தை நான் முக்கியமாக இன்றைய திருப்பலியில் பதிவு கூறணும் விரும்புகிறேன். திரு பத்திநாதர், அவர் சென்ற வருடம் இறந்து விட்டார். என்னால் வர முடியல. நான் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்த பொழுது இவருடைய குடும்பம் என்னை உதவி செய்து வளர்த்தது கூட சொல்லணும். அதான் முக்கியம். கஷ்டமான சூழ்நிலைகளை உதவி செய்யல. நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது எல்லோரும் இருப்பாங்க, கஷ்டமாக இருக்கும்போதும் அதே சந்தோஷமாக இருக்கிறவங்களும் நம்மளோட இருக்கணும். ஸோ நான் கொஞ்சம் தடுமாறும் நிலையில் இருந்த பொழுது, என் குடும்பமும் தடுமாறும் நிலையில் இருந்த பொழுது திரு பத்திநாதர் அவருடைய ஆண் நிலைப்பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியை நான் மன்றாடி கொண்டேன். அவரும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய நன்றிகள் பல. நெடுங்காலமாய் தங்களையே உருக்கி என்னை உருவாக்கத்தில் பெருந்துணையாகி நின்ற அனைத்து குருமட இல்ல பணியாளர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்றைய நன்றி திருப்பலி சிறப்பாக நடந்தேற காரணமானவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இன்றைய நாளுக்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கும் பங்கு தந்தை பெஞ்சமின் சூசை மற்றும் உதவி பங்கு தந்தை சார்ல்ஸ் அவர்களுக்கு என் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நன்றி திருப்பலியில் என்னுடன் சேர்ந்து எனக்காக ஜெபித்த அனைத்து அருட்தந்தையர்களுக்கும், குறிப்பாக நல்ல மறையுரை ஆற்றிய முன்னாள் சென்னை சலேசிய மாநில தலைவர் அருட்தந்தை ஜெயபாலன் ரஃபேல் அவர்களுக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகள். மேலும் நான் இத்தாலியில் இருந்த பொழுது என்னை கடந்த 6 வருடங்களாக பாதுகாத்து வழிநடத்திய 2 குருக்கள் இருக்கிறார்கள். அருட்தந்தை ஜான் கிறிஸ்டி மற்றும் அருட்தந்தை நல்லாயன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மேலும் சலேசிய ஆலோசனை குழு உறுப்பினர்களாக இங்கு பங்கேற்றிருக்கும் அருட்தந்தை லியோ மற்றும் அருட்தந்தை ஜான் கிறிஸ்டி அவர்களுக்கு நன்றிகள். மற்றும் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பீடத்தினை மனங்களால் அலங்கலம் செய்த அருட் சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றி. என் அன்பு குடும்பத்தினரின்
எளிய அழைப்பினை ஏற்று இங்கு குழுமியிருக்கும் என் பங்கை சார்ந்த நம் பங்கை சார்ந்த அனைவருக்கும், பங்கு மக்களுக்கும், பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும், அன்பிய பொறுப்பாளர்களுக்கும், பங்கின் அனைத்து சபை உறுப்பினர்களுக்கும், மறைக்கல்வி ஆசிரியர் மாணவர்களுக்கும், இளையோர் குழு மற்றும் மனத்தூவி வரவழைத்த சிறு பிள்ளைகளுக்கும் என் இதயம் கலந்த நன்றிகள். இந்நாளில் தெய்வீக அருள் நிறைந்திட சிறப்பான வகையில் பாடல்களை பாடிய பாடகர்களுக்கும், இசை கருவிகளை மீட்டிய கலைஞர்களுக்கும் எம் அனைவரின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வு இனிதை நிகழ்ந்திட பல வழிகளில் உழைத்திட்ட அனைத்து உள்ளங்களுக்கும், குறிப்பாக பீட சிறுவர்கள், வேதியர், ஒளி அமைப்பாளர் மற்றும் இத்திருப்பலியினை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் தீபிகா குழுவினருக்கும் என் நன்றிகள் பல. இந்த 2 நாட்கள் சிறப்பாக நடைபெற என்னுடன் பக்கபலமாயிருக்கும் என் தம்பி ஜோசப் மற்றும் என் நண்பர்கள், ஒரு 6 வருஷம் வெளியே இத்தாலி நாட்டில் இருந்த பொழுது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா வீட்டை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குமே அப்படின்ற பொழுது, இவங்க நண்பர்கள் சொல்ல முடியாது, வீட்டில் கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரர்களாக தான் பார்க்குறேன். அருட்தந்தை ஜான் ஜோசப், அருட்தந்தை ஆண்டோ சகாயராஜ், அருட்தந்தை அருளானந்தம் மற்றும் என்னுடைய இனிய நண்பர், இந்த லீஃப்லெட் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு சைலண்டாக இருக்கிறவர் ஆரோக்கியநாதன் அவருக்கும், மேலும் என்னுடைய அழைப்பிதழ்கள், பேனர்ஸ் இதெல்லாம் தயார் செய்த அண்ணன் முரளி அவர்களுக்கும், அதனை பொருத்தி ஃபிக்ஸ் பண்ண விக்கி மற்றும் நண்பர்களுக்கும், மேலும் ஜான் வில்சன், அடுத்தந்தை ஜான் வில்சன் அவர்களுக்கும், திருத்தொண்டர் அவர்களுக்கும், மேலும் யாரேனும் விடுபட்டிருந்தால் அனைவருக்கும் என் நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். என் நன்றியினை வெளிப்படுத்தும் வகையில் அருட்தந்தை ஜெயபாலன் அவர்களுக்கு என் தந்தை நினைவு பரிசும் பொன்னாடியும் அணிவித்து மகிழ்வுபடுத்துவார். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வு நல்ல முறையில் நடைபெற எனக்கு உதவி செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இரு கரம் குவித்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரும் உடனே பெண்கள் சிறந்த